ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியோட ஃபுட் பட்ஜெட் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சேலரி வாங்கின உடனே சேமிப்புக்கு தான் முதல்ல எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் ஃபுட் பட்ஜெட்டுக்கு அப்படின்ட்டு தனியாக எடுத்து வைப்பேன். என்னோடய ஃபுட் பட்ஜெட் பிளானிங் வந்து வெறும் சிம்பிள் தான். எல்லாராலையும் அது பண்ண முடியும். கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டருக்கு ஒரு 1000 ரூபா தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். அது மாதம் தனியாக எடுத்து வச்சுருவேன். கேஸ் தீர்ந்தாலும் தீரலை அப்படின்னாலும் அரிசிக்கும் கேஸுக்கும் தனியாக மாதம் நான் ஒதுக்கி வச்சுருவேன். ஏன்னா ஒரு மாதம் அரிசி வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் கேஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் அது மாதம் ஒரு 1000 ரூபா தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். அப்போனா தான் அரிசி தீர்ந்தாலோ இல்லை கேஸ் முடிஞ்சாலோ நம்ம டக்குன்னு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிராசரிக்கு 2000 ஒதுக்கி வச்சுருவேன். ஏன்னா கிராசரியில் பாதி வந்து ஸ்டோரில் வாங்குற மாதிரி இருக்கும், பாதி வந்து மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இது 2000 எனக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸுக்கு, அதாவது மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு வாரத்துக்கு 300 ரூபா அப்படின்ட்டு வச்சு 4 வாரத்துக்கு 1200 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு எடுத்து வச்சுருவேன். வாரத்துக்கு 300 ரூபா போதும். ஏன்னா வாரம் ஒருக்கா காய்கறி வாங்குவோம், அதுவே ஒரு வாரத்துக்கு எங்கள் ஃபேமிலி கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து வாரத்துக்கு 150 ரூபாய்க்கு வாங்குவோம். அதாவது 600 ரூபாய்க்கு 4 வாரத்துக்கு 600 ரூபா கணக்கு போட்டு அதுக்கு தனியாக பேமெண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பால், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தான் பால் வாங்குவோம். 25 ரூபா வீதம் 30 நாளைக்கு 750 ரூபா வரும். இருந்தாலும் நான் 800 ரூபா எடுத்து அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு வாரத்துக்கு 300 ரூபாய்க்கு தான் நாங்கள் எடுப்போம். அப்படின்னா 4 வாரத்துக்கு 1200 ரூபா போதுமானது. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வெறும் 600 ரூபா தான் ஒதுக்கி வைப்பேன். போதும், எங்கள் பசங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீட்லேயே ஹெல்த்தான ஃபுட்டு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, அது போதும். இதுதான் என்னோடய ஃபுட் பட்ஜெட்டோட லிஸ்ட்டு, பார்த்துக்கங்க. கேஸுக்கு 1000, கிராசரி 2000 ரூபா, மில்க் 800, எக்ஸு 600, ஸ்நாக்ஸ் 600, மார்க்கெட்டுக்கு 1200, நான்வெஜ்ஜுக்கு 1200. டோட்டல் அமௌண்ட் வந்து 7400 ரூபா. என்னோடய ஃபேமிலிக்கு ஃபுட் பட்ஜெட்டோட டோட்டல் வந்து இவ்வளோ தான் வருது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். ஏன்னா எனக்கு இது போதும் கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இதுலேயே கூட ஒரு 1000 ரூபா பக்கம் கூட இதில் சேவ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 6500 ரூபா அந்த மாதிரி தான் என்னோடய வந்து ஃபுட் பட்ஜெட்டோட இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். நீங்களும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண பாருங்கள். இப்போ நான் கிராசரி 2000 ரூபா போட்டிருக்கேன்ல, அதில் கூட இப்போ நாங்கள் செலவு பண்ணதில் 350 ரூபா பக்கம் மீதியாச்சு. நாங்கள் அது வந்து தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவோம். அதேமாரி கேஸு வந்து 100 ரூபா மீதியாகும். அதேமாரி மார்க்கெட்டோ இல்லை நான்வெஜ்ஜு இதில் வந்துட்டு எப்படியும் மேக்ஸிமம் 200 300 வந்து மீதியாகும். அதெல்லாம் வந்து நாங்கள் மந்த் எண்டில் வந்து தனியாக ஒதுக்கி வச்சு அதை உண்டிலையோ இல்லை வேறு எதுக்காவது கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருனாலையுமே கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம சேலரியில் முடிஞ்சளவுக்கு நமக்கு தெரியாமல் எந்த ஒரு செலவும் போகக்கூடாது. அதேமாரி நம்ம செலவு பண்ணுறத கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணும். ஃபுட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அதில் தான் அதிகமாக செலவாகும். அதில் கொஞ்சம் கண்டிப்பாக அதில் வந்து செலவை குறைக்கலாம். இதோட இன்னும் கம்மியாக செலவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு இதுவே அதிகம்தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் மாதம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதில்ல அது கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் இது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. உங்களாலேயும் கண்டிப்பாக பண்ண முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு வந்து நமக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது, நம்மளை அறியாமல் செலவு ஆகக்கூடாது. நோட்டில் குறித்து வைங்க எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு. என்னோடய பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் என்னோடய சேவிங்ஸை பற்றி சொல்கிறேன். புதுசாக பார்க்குறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.